எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்புபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஒரு முறை விநாயகர் ராகவன் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓம் சீதக்கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாட பொன்னரை ஞானம் போந்து கிளாடையும் வண்ண மரங்கில் வளர்ந்தழைப்பு பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழ முகமும் விலங்கு செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீல மேனியும் நான்றா வாயல் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மதச் சுவடும் இரண்டு செவியும் இலகு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழ நுகரம் மூஷிகவாக எப்பொழுதும் என ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்குத்தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்தேன் உள்ளம் தனில் புகுந்த குருவடி வாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடா எதத்தால் கொடுவினை களைந்து ஓட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டா ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணை இனிதனக் கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்தேருவினை தன்னை அறுத்தெருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தனக் கருளி மலமொரு மூன்றில் மயக்க மறுத்து ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆறாதாரத் தங்குச நிலையும் பேரான் இருத்தி பேச்சுரை அறுத்து இடைபிங்கலையில் எழுத்தறிவித்துக் கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தில் முட்டிய தூணில் நான்றெழு பாம்பில் நாவில் உணர்த்தி குண்டலினி அதனில் கூடிய சபை விட்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கம் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரிட்ட நிலையும் உடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளும் சதுர்முக சூக்ஷம் எண்முகமாக இனிதனக் கருளி குறியிட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இறைத்தி முக்தி இனிதனக் கருளி என்னை அறிவித்தெனக்கருள் செய்து முன்னை வினையில் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலையும் தேக்கிய எந்தன் சிந்தை தெளிவித்து அருள்வெளி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தியன் செவியில் எல்லை இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடம் நீரும் விளங்க நிறுத்தி கூடும் மெய்த்தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக் கருத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக் கருத்தின் நிலை அறிவித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயக விழிகணல் சர்மம் திருச்சிற்றம்பலம். கைக்கு தியானம் பண்ணலாம். ஆரா கிளென்சிங் பண்ணுங்க. 3 முறை கை உடலை சுத்தி மேல் நோக்கி ஆகாஷ்னு சொல்லி தூக்கி போட்டுருங்க. ஆகாஷ் 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 ஆகாஷ்.
ஆரா கிளென்சிங் முடிச்ச உடனே கவசம் போட்டுருங்க. தங்க நிற கவசம் இடமிருந்து வலப்புறமாக ஆன்டி கிளாக் வைஸா கடிகார சுற்றுக்கு எதிர் சுற்றாக நம்ம உடல்ல வந்து மேலேருந்து கீழ் நோக்கி போயிட்டு மறுபடியும் மேல் நோக்கி வரும். தங்க நிற கவசம். அப்படி மனக்கண்ணில் கற்பனைகளை பாருங்க. பார்த்துட்டு கவசம் வந்து நம்ம உடலை சுற்றி இருக்கிற மாதிரி நினச்சிக்கணும். கவசம் போடும்போது சுக்ரே சுக்ரே சொல்லிட்டே போடுங்க. சுக்ரே சிம்பிள் வந்து மனசில் நினச்சி குமத்தி நிவார சுமதிகே சங்கி மந்திரம். சுக்ரே சிம்பலுடைய மந்திரம் வந்து குமத்தி நிவார சுமதிகே சங்கி. தீயவற்றை அழித்து நல்லவற்றை தாருங்கள் அப்படின்னு சொல்லி பொருள். சுக்ரே சுக்ரேன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே 21 முறை நினைச்சுக்கணும். மூக்கு வழியா மூச்சு இழுத்து வாய் வழியா மூச்சு காத்து வெளியே விடுங்க. மூன்று முறை. இப்போ நல்லா ஆழ் மனசுக்குள்ள நல்லா டீப் சைலன்ஸ்ல போகணும். எந்த விதமான எண்ணங்களற்ற நிலையில இதை பத்தி யோசிக்காம நல்லா ஆழ் மனசு நோக்கி 20லேருந்து எண்ணிட்டே வரும். 20, 19, 18, 17, 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. இப்போ ஆழ் மனசுக்குள்ள நம்ம சுக்ரே கவசம் சொல்லி ஆழ் மனசு வந்து சுத்தப்படுத்தணும். ஆழ் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தணும். முழு அமைதி,
எண்ணங்கள் அற்ற நிலை. ஆழ்மன பதிவுகள் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தணும். சுக்கரை சுக்கரை சொல்லிட்டு சுத்தப்படுத்தணும். ஆழ் மனசுல கவசம் போட்டுருணும். தலைக்கு மேல கவனம் செலுத்தணும். புருவ மத்தி தலை உச்சியில கவனம் செலுத்தணும். உடல் முழுவதும் ஒரு பகுதியா அப்படி தளர்வாக்கிட்டே வரணும். முதல்ல தலைப்பகுதி, நெற்றி, கண்கள், காது, மூக்கு, வாய், பெருமூளை, சிறுமூளை, இடது மூளை, வலது மூளை, பிச்சுட்ரி, பினியல் கிளாண்ட், சுரப்பிகள், எல்லாத்துக்கும் நல்லா ஓய்வு கொடுங்க. தளர்வா வச்சு நம்முடைய கழுத்து பகுதி, த்ரோட் சக்கரா, தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய பகுதி, தைராய்டு பேராதைராய்டு ரெண்டு சொல்லணும். தொண்டை பகுதியில் ஒரு சின்ன பப்பாளி விதி அளவுக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கும். அது அதிகமாகவும் கூடாது, குறைவாகவும் கூடாது, பேலன்ஸ்டா இருக்கும். கழுத்து பகுதிக்கு முழுவதும் ஓய்வு கொடுங்க. ஷோல்டர் தோள்பட்டைகள் நல்ல தளர்வாக்கிட்டு நல்ல ஓய்வு கொடுங்க. வலது கை முழுவதும் தளர்வாக்கிட்டு வலது கை முழுவதும் ரிலாக்ஸாக வச்சுக்கணும். நல்ல ஓய்வு கொடுங்க. இடது கைக்கும் அதே மாதிரி ஓய்வு கொடுங்க. முதுகு எலும்பு, முதுகு பகுதி முழுவதும் வந்து தளர்வாக்கிட்டு நல்ல ஓய்வு கொடுங்க. ரிலாக்ஸாக வச்சுக்கணும். முன்னம் பகுதி, கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மார்பு பகுதி, வயிற்று பகுதி, அடி வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி முழுவதுமாக தளர்வாக வச்சுக்கணும். ரிலாக்ஸாக. கால்கள், வலது கால் முழுவதும் தளர்வாக்கிக்கணும். இடது கால் முழுவதும் தளர்வாக்கிக்கணும். உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் ஃபுல்லா வந்து ரிலாக்ஸா தளர்வா வச்சுக்கணும். உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் முழுவதும் ஒரு இடம் விடாம நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கணும். தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உடல் பகுதி அனைத்து பகுதிகளுக்கும் ரத்த ஓட்டம் வந்து சீராக போய்கொண்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்படி நினைச்சிட்டு அப்படியே சுக்குரே 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 சொல்லிட்டே இருக்கு.
உடல் முழுவதும் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் இரத்த ஓட்டம் சீராக போய்க்கொண்டிருக்கு. எங்குமே தங்கு தடை இல்லாம இரத்த ஓட்டம் போயிட்டு ரத்த ஓட்டம் எல்லா இடங்கள்லயும் ரத்த ஓட்டம் போறதுனால உடல்ல நல்லா ஆரோக்கியமா இருக்கு. அதே மாதிரி காற்றோட்டம் பிராணசக்தி உடல் முழுவதும் எல்லா உறுப்புகளுக்கும் போய் கொண்டிருக்கு அப்படின்னு நினைச்சு பிராணசக்தி பிராணன் ஆக்சிஜன் எல்லாம் ஒன்று உடல் முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் வந்து காற்று ரத்தத்தோடு சேர்ந்து இந்த தூய்மையான காற்று வந்து போயிட்டு கொண்டிருக்கு. உடல் முழுவதும் எல்லா இடங்களிலும் வெப்பம் வந்து சீராக வெப்ப ஓட்டம் தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் சமமாக வந்து வெப்ப ஓட்டம் போயிட்டு அதே மாதிரி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் காந்த சக்தி மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து உடல் முழுவதும் சீராக போய் கொண்டிருக்கு அப்படின்னு நினைச்சு காந்த சக்தி மேக்னெட்டிக் எனர்ஜி இரத்த ஓட்டம் காற்றோட்டம் வெப்ப ஓட்டம் காந்த ஓட்டம் இந்த 4 விதமான ஓட்டங்கள் நம்ம உடம்புல எல்லா பகுதிகளுக்கும் சீராக போய்கொண்டிருக்கு. அதோடு சேர்ந்து நம்ம உடம்புல வந்து நீர் தண்ணீர் இந்த நீரும் வந்து சம அளவில் இருக்கு. உடல் அசைவற்ற நிலையில வச்சு கைகள் கால்கள் எந்த விதமான அசைவு இல்லாமல் கல் சிலை எப்படி இருக்குமோ அது மாதிரி தலைக்கு மேல கவனம் செலுத்தணும். தலை உச்சியில தலையினுடைய நடுவு பகுதியில ஒரு சின்ன ஊசி முளை அளவுல வந்து ஒரு சின்ன ஓட்டை. இந்த ஓட்டை வழியா காத்து வந்து வெளியே போயிட்டு தலையினுடைய நடுவு பகுதியில உச்சியில கவனிங்க. அந்த இடத்துல ஊசி முனை அளவுக்கு ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டை வழியா
நம்ம உடல்ல இருந்து சில்லுன்னு காத்து வந்து வெளியே போயிட்டு மேலே இருந்து பிரபஞ்ச சக்தி ரேக்கி தங்க நிற பந்தா மெல்ல மேல இருந்து கீழே நம்ம தலைக்கு நேரம் வந்து மேல தலைக்கு மேல நிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி 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 நம்ம தலைக்கு மேல வந்து உட்காருது. சகசிராரா சக்கரத்துல தங்க நிற ரேக்கி பந்து நம்ம தலைக்கு மேல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. சகசிராரா சக்கரத்திலிருந்து மெல்ல ஆக்ஞா சக்கரத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கு. ஆக்ஞா சக்கரம் வந்து டார்க் ப்ளூ, ஆக்ஞா சக்கரம் முழுவதும் அந்த ரேகியினுடைய சக்தி வந்து பரவுது. கண்கள், காது, மூக்கு, வாய் எல்லா பகுதியிலும் ரேகி பிரபஞ்ச சக்தி வந்து முழுக்க அப்படியே நிறைஞ்சு கொண்டே இருக்கு. தலை முழுவதும் நிறைந்திருக்கு. அந்த ரேகி பந்து கழுத்து பகுதிக்கு இந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கக்கூடிய பகுதிக்கு வருது. நீல நிறத்துல இருக்கு. தங்க நிறமும் நீல நிறமும் சேர்ந்து இந்த ரிஷக்தி சக்கரா முழுவதும் வந்து இந்த ரேகி சக்தி பரவி இருக்கு. மெல்ல இந்த தங்க நிற பந்து நம்முடைய ஹிருதய சக்கரம் அனாஹதா சக்கரத்தை நோக்கி வந்து கொண்டு இருக்கு. ஹிருதய சக்கரத்தை பச்சை வண்ணத்துல இருக்கு. தங்க நிறம் சேர்ந்து பிரகாசமா ஒளி வீசி கொண்டிருக்கு. ஹிருதய சக்கரம் முதுகு பகுதி, கழுத்து பகுதி, கைகள் முழுவதும் இந்த ரேகியினுடைய தங்க நிறம் ரேகி சக்தி முழுவதும் வந்து பரவி கொண்டிருக்கு. அந்த தங்க நிற ரேகி பந்து நம்முடைய வயிற்று பகுதி, தொப்புள் சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில பிரகாசமா ஒளி வீசி கொண்டிருக்கு. மஞ்சள் நிறத்துல தங்க நிற ரேகி பந்து ஒளி வீசி கொண்டிருக்கு. வயிற்று பகுதி முழுவதுமாக நமக்கு சக்தி கிடைக்குது. தொப்புளுக்கு கீழே ஒரு 3 அங்குலம் கேப்ல சுவாதிஷ்டான சக்கரம். இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நோக்கி இந்த தங்க நிற ரேகி பந்து கொண்டிருக்கு. சுவாதிஷ்டான சக்கரம் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. சுவாதிஷ்டான சக்கரம் முழுவதும் இந்த ரேகியுடைய சக்தி பரவி நிற்குது. தங்க நிற ரேகி பந்து மூலாதார சக்கரத்தை நோக்கி போகுது. மூலாதார சக்கரம் சிகப்பு வண்ணத்துல இருக்கு. தங்க நிற ரேகி பந்து இந்த மூலாதார சக்கரத்தை நல்லா வந்து பலப்படுத்துது. இடுப்புக்கு கீழே கால் பாதம் வரைக்கும் வந்து இந்த ரேகியினுடைய தங்க நிற பந்தினுடைய அந்த கதிர்கள் முழுவதும் அப்படியே பரவி நிற்குது. சக்தி முழுவதும் அப்படியே பரவுது. தங்க நிற ரேகி பந்து நம்மளுடைய மூலாதாரத்துல உறைந்திருக்கக்கூடிய குண்டலினி சக்தி
சின்ன 3 சுத்து சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய இந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து மெதுவாக வெளியே வந்துட்டு இருக்கு. முதுகு பக்கமா மூலாதார சக்கரத்துடைய மந்திரம் சொல்லணும். லம் அப்படி சொல்லணும். லா இம் லம் 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 மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டான சக்கரத்துல நம்முடைய கவனம் செலுத்தணும். இங்க ரேகி பந்து குண்டலினி சக்தி ரெண்டும் சேர்ந்து சுவாதிஷ்டான சக்கரத்துல இருக்கு. இப்போ சுவாதிஷ்டான சக்கரத்தினுடைய மந்திரம் வந்து வம் வா இம். இந்த மந்திரம் சொல்லலாம். வம் 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 சுவாதிஷ்டான சக்கரத்திலிருந்து மணிப்பூரக சக்கரத்தை நோக்கி நம்முடைய ரேகி பந்து குண்டலினி சக்தி ரெண்டும் சேர்ந்து மேல் நோக்கி போய் கொண்டிருக்கு. மணிப்பூரக சக்கரத்துடைய மந்திரம் வந்து ரம் சொல்லணும். ரா இம் ரம் 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 மணிப்பூரக சக்கரத்திலிருந்து நம்முடைய அநாகத சக்கரத்தை நோக்கி முதுகு பக்கமா குண்டலினி சக்தி ரேகி சக்தி ரெண்டுமே சேர்ந்து மேல் நோக்கி போய் கொண்டிருக்கு. அநாகத சக்கரத்துடைய மந்திரம் யம் சொல்லணும். யா இம் யம் 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 அநாகத சக்கரத்திலிருந்து விஷக்தி சக்கரம் நோக்கி போய் கொண்டிருக்கு. குண்டலினி சக்தி மற்றும் ரேகி ரெண்டும் சேர்ந்து விஷக்தி சக்கரத்துல இப்போ இருக்கு. மந்திரம் வந்து ஹம் சொல்லணும். ஹா இம் ஹம் 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 விஷக்தி சக்கரம் வந்து ஆக்ஞா சக்கரத்தை நோக்கி குண்டலினி சக்தி ரேகி சக்தி ரெண்டும் சேர்ந்து மேல் நோக்கி போய் கொண்டிருக்கு. முதுகு பக்கம் ஆக்ஞா சக்கரத்துக்கு நேரம் பின்னாடி பின் தலையில கவனம் செலுத்தணும். மந்திரம் வந்து ஓம் சொல்லணும்.
தலைக்கு மேல சகசிராரத்து மேல நம்மளுடைய குண்டலின் சக்தி ரேகி தங்க நிற பந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. குண்டலினிக்கு பிரபஞ்ச சக்தி முழுவதுமாக கிடைத்துக் கொண்டிருக்கு. சகசிராரோட கவனம் செலுத்தும் தலைக்கு மேல குண்டலினி சக்தி நம்மளுடைய பிரபஞ்ச சக்தி ரேகி தங்க நிற பந்து தலைக்கு மேலே இருக்கு. தலை உச்சியில கவனம் செலுத்தி ஓம் மந்திரம் சொல்லுவோம். தலை உச்சியில நல்லா கவனிங்க. சகசிராரா சக்கரத்துல ஒரு அரடி கேப் மேல துரியா சக்கரம் ஒரு சின்ன ஒளி புள்ளி மாதிரி இருக்கிறது. துரியம் அதுல கவனத்தை செலுத்துங்க. தலைக்கு மேல சகசிராரா சக்கரத்துல இருந்து அரடி கேப்ல துரியம் அதுல கவனம் செலுத்துங்க. துரியத்துல ஒரு ஒளி புள்ளியா இருக்கிற மாதிரி நினைச்சு அதுல நம்மளுடைய குண்டலினி சக்தி ரேகி தங்க நிற பந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சு துரியத்துக்கு மேல அரடி கேப்ல துரியாதீதம் இங்கேயும் அதே மாதிரி நினைச்சுக்கணும். துரியம் துரியாதீதம் ரெண்டுமே ஒரு சின்ன ஒளி புள்ளியா நீர் போட்டுல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. துரியம் துரியாதீதம் அதுக்கு மேல விருப்ப வெளி ஒரு அரடி கேப்ல மேல நேரா விருப்ப வெளி விருப்ப வெளிக்கு மேல அரடி கேப்ல முப்பா வெளி மேல அரடி கேப்ல பரவெளி
இன்னும் மேல 1/2 அடி கேப் பராபவெளி. அதுக்கு மேல சுத்தவெளி. அதுக்கு மேல பேரானந்த வெளி. பேரானந்த வெளிதான் முக்தி, மோட்சம், வீடு பேரு அப்படி சொல்றாங்க. அதுதான் பேரானந்த வெளி. நம்முடைய ஆத்மா குண்டலினி சக்தி இந்த இடத்துல நமக்கு முழுவதுமாக சக்தி கிடைக்கும். ஒரு சார்ஜ் போட்டா எப்படி பேட்டரியில சக்தி ஏறுமோ அது மாதிரி எனர்ஜி நம்முடைய ஆத்மாவுக்கு குண்டலினி சக்திக்கு எனர்ஜி கிடைக்கும், சக்தி கிடைக்கும். பேரானந்த வெளியில் பேரானந்த வெளியில இருக்கும்போது எந்த விதமான சிந்தனைகள் இல்லாமல் எண்ணங்களற்ற நிலையில இருக்கும், விழிப்பு நிலையில இருக்கும். தூங்கிடக்கூடாது. தாட்லெஸ் அவேர்னஸ், பேரானந்த வெளி. பேரானந்த வெளியில சுத்த சிவம் பேரானந்த வெளியிலேயே கவனம் செலுத்தணும். இதை பத்தி சிந்திக்க வேண்டாம். பேரானந்த வெளியில நமக்கு சக்தி கிடைத்துக் கொண்டிருக்கு. நம்முடைய கர்மாக்களும் அழியக்கூடிய ஒரு நிலை பேரானந்த நிலை. ஜென்ம ஜென்மாவாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்மாக்கள் எல்லாமே இங்க பஸ்பமாயிடும். தலைக்கு மேல 8வது இடத்துல பேரானந்த வெளி. உடல்ல 7 சக்கராக்கள், உடலுக்கு மேல 8 சக்கராக்கள், மொத்தம் 15 சக்கராக்கள். பேரானந்த வெளியிலிருந்து மெல்ல அப்படியே சுத்த வெளிக்கு வரணும். சுத்த வெளியிலிருந்து பராபவெளி, பராபவெளியிலிருந்து பரவெளி, முப்பாவெளி, விருப்பவெளி, துரியாதீதம், துரியம், சகசிராரம், ஆக்ஞா, விஷக்தி, அநாகதம், மணிபூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதார சக்கரம். குண்டலினி மறுபடியும் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து
மூலாதாரத்துல முக்கோண வடிவத்துல இருக்கக்கூடிய இந்த சேக்ரம் போனுக்குள்ள இந்த குண்டலினி சக்தி இருக்கு. நமக்குள்ள இருந்து நம்மளை வழி நடத்தும் இரையாற்றல். शांति शांति। மெல்ல கண்கள் திறந்துருங்க, கைகள் தேய்ச்சி கண்கள் வச்சுக்கணும். முகம், கண்கள், காது, தலைப்பகுதி, உடல் முழுவதும் அப்படியே தொடுங்க. கைகளில் இருக்கக்கூடிய இந்த காந்த சக்தி உடல் முழுவதும் அப்படியே பரவும். எல்லாம் சக்கராஸ்டிரம் தொடங்கி முதுகெலும்பு, பேக்ல, இடுப்பு பகுதியில், முதுகெலும்புல, கால்கள் எங்கெல்லாம் உடல்ல வந்து வலி இருக்கும் அந்த இடத்துல தொடரும். கண்கள் நல்லா திறந்துடும். சில ரேகி சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பயன்படுத்த வேண்டியது வந்து, நம்ம ஏதாவது வேலைகள் வந்து நமக்கு டிலே ஆகிட்டு இருக்கு, நல்லபடியாக நடக்கலை, லேட் ஆகிட்டே இருக்கு, இழுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்க நம்ம வந்து ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை வந்து சொல்லணும். இப்போ எப்படி ஓம் சொல்லணும் அப்படின்னாக்க தலைக்கு மேலே முதல்ல வந்து ஓம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓம் 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 ஓம். ஒரு இது சொல்லும்போது 21 டைம்ஸ் அப்படி சொல்லிட்டு வரணும். இப்போ ஆக்ஞா சக்கரான ஓம்னு சொல்லி எழுதணும். கை வச்சுட்டு ஓம் 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 சொல்லி சுவாதிஷ்டான சக்கரம் வரையணும். ஓம் ஓம் அதே மாதிரி ஹிருதய சக்கரம், ஹார்ட் சக்கரம் வரையணும். ஓம் 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 21 டைம்ஸ் அதே மாதிரி 21 டைம்ஸ். ஓம் 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 ஓம். அதே மாதிரி நாலு சக்கரம். ஓம் 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 ஓம். சுவாதிஷ்டான சக்கரம். ஓம் 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 ஓம். அதே மாதிரி மூலாதார சக்கரம். ஓம் 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 ஓம். இப்போ சக்கராஸ் வந்து நம்ம சுத்தப்படுத்தணும் அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்த காரிய தடைகள் வந்து வராது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் செய்யணும்னு நினைப்போம், செய்ய முடியாமல் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ செய்யலாம், அப்போ செய்யலாம், அப்புறம் செய்யலாம், அப்புறம் செய்யலாம் சொல்லிட்டு தடங்கள் ஆகிட்டே இருக்கும். எடுத்த வேலையை நம்மளால சீக்கிரமாக முடிக்க முடியாது. அதுக்கு வந்து இந்த ஓம் வந்து நம்ம பயன்படுத்தணும். காரிய சித்தி அடையணும் அப்படின்னாக்க ஓம். அது மாதிரி வேற என்ன இருக்கு அப்படின்னாக்க சிவக்கலை அப்படி சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே அந்த சிம்பிள் வந்து கொடுத்துருக்கோம்.
இந்த லாஸ்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரியலைங்க சார் சரியா. தெரியலையா? தெரியுதுங்களா? அப்படியே தெரியுதுங்களா? கீழே கிளியராவே தெரியலைங்க. இந்த இப்ப தெரியுதுங்களா? கீழே லாஸ்ட்ல அந்த மலை மாதிரி இருக்கு அதுங்களா? ஆமா ஆமா ஆமா. இந்த சிம்பிள் 5 எம் மாதிரி இருக்கும். 5 கேப் விட்டு இருக்கும். இது வந்து சிவகலை. இந்த சிம்பிள் பேரு சிவகலை. 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 இது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து காரிய தடைகள், இப்போ வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், தடங்கள் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து முறியடிக்கும். வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும். வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்ல, எல்லா விதமான காரியங்கள். அதே மாதிரி இந்த ஒரு சிம்பிள் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து சிரஞ்சீவி, நீண்ட ஆயுள். அதுதான் கேட்டேன். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்க? ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேற வேற. இதுவும் 5 தான் சார் இருக்கு. இதுவும் 5 தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு, இது வந்து மலை மாதிரி இருக்கும். ஆமா, அது வந்து தண்ணி வந்து ஊத்து எப்படி வருமோ அது மாதிரி வரும். இன்னொன்னு வாட்டி காட்டுங்க அத. இது மலை மாதிரி இருக்குது. எம்மா. இது வந்து சிரஞ்சீவி. இது சிவகலை. சிவகலை காட்டுங்க. அதாவது சிவகலை காட்டுங்க. சிவகலை எப்படி இருக்கு? ரெண்டுத்தையும் ஒண்ணா வச்சு காட்டுங்களா? இல்ல ஒவ்வொன்னா கூட காட்டுங்க. எழுத்து மட்டும் கொஞ்சம் பெருசா எழுதுங்க. வித்தியாசம் தெரியுதுங்களா? இருங்க, எழுத்து கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. இது வந்து சிவகலை. சிவகலை. அது வந்து சிரஞ்சீவி. அதுக்கப்புறம் வந்து டிசையர் சிம்பிள். அது வந்து நீங்க பயன்படுத்தினாலும் நமக்கு வந்து காரிய சித்தி வந்து ஏற்படும். அதுக்கப்புறமா சிரஞ்சீவி, அது பயன்படுத்தினா நமக்கு வந்து இஷ்ட சித்தி, நம்ம எது விரும்புறோமோ அது கிடைக்கும். டிசையரா? டிசையர் இல்ல, சிரஞ்சீவி. சிரஞ்சீவி சிம்பிள் இப்ப காமிச்சல உங்களுக்கு. ஆமா, அந்த சிம்பிள் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா இஷ்ட சித்தி, நீங்க நினைச்சது நடக்கும். இஷ்ட சித்தி. காரிய சித்திக்கும் இஷ்ட சித்திக்கும் வித்தியாசம் இருக்கு. காரிய சித்தின்றது நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து நமக்கு வந்து நல்லபடியா முடிக்கிறதுக்கானது. இஷ்ட சித்தினா நீங்க மனசுல ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இஷ்ட சித்தி.
அதுக்கப்புறம் வந்து பலம், தைரியம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வாயுபுத்ரா. வாயுபுத்திர சிம்பிள் ஏற்கனவே நமக்கு கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கீங்க. அந்த கோடு கோடா இருக்குமே, காத்து ஆமா. அடிக்கிற மாதிரி. ம். அதுல ஒண்ணு இருக்காது, உள்ள எழுத்துங்க இருக்காது. ஆமா. ஒரு ஜட்டு மாதிரி மேல மேல வரும் வாயுபுத்திரா. ஆ. இது வந்து பலம், தைரியம் ரெண்டுமே கிடைக்கும். நிறைய பேர் வந்து துரிய நிலையில வந்து இருக்கணும்னு விரும்புவாங்க. துரிய நிலையில அப்படியே அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப் காம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரியும், கடல் அலை மாதிரி வரும். இந்த பட்டை போடுற மாதிரியே இருக்குது அதுங்களா? இல்ல கடல் அலை 36 போட்டுக்கலாம். டீப் காம். 2 கோடு, 36 ஒரு அதுக்கப்புறம் மேல 2 மேல பட்டை கோடு. 6 கோடு இருக்கு பாருங்க. 2 பட்டை கோடு, 4 சின்ன கோடு. ஆமா, அது அது வந்து டீப் காம். துரியம். இப்ப நம்ம தியானம் பண்ணும்போது துரியம் பண்ணோம். துரியம், துரியாதீதம், விருப்பவெளி, முப்பாவெளி, பரவெளி, பராபவெளி, சுத்தவெளி, பேரானந்த வெளி. இப்ப அதுல வந்து துரிய நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னா இந்த டீப் காம் சிம்பிள் வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த சிம்பிள் வந்து தந்த்ரா. இது பேரு நான் உங்களுக்கு அப்புறமா அனுப்பி வைக்கிறேன். இந்த வாட்ஸ்அப்ல குரூப்ல போடுறேன் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து பதவி உயர்வு வேணும், வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வந்து இந்த தந்த்ரா வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த சிம்பிள் பார்த்துக்கணும்.
சன்ட்ராவங்களா? ஆ, தந்திரம் சன்ட்ரா சொல்றோம்ல. தந்திரம் தந்திரம். தந்திரம் ஆஹா, தந்திரமா? தந்திரம் தந்திரம். ஆ, மந்திரம் ஆ, தந்திரம் சொல்றோம்ல, ஆமா. அந்த மாதிரி தந்திரா. சன்ட்ரா ஆஹா, மந்திரம் தந்திரம் தன்ட்ரா. சொல்றோம்ல. தன்ட்ரா. மந்திரம் தந்திரம். ஆமா. தா இன் தன்ட்ரா. மந்திரம் தந்திரம் சொல்றோம் இல்லைங்களா, ஆமா. அதுல வந்து தந்திரா. தன்ட்ரா தந்திரா தந்திரா. தன்ட்ரா தன்ட்ரா தன்ட்ரா. ம். பதவி உயர்வா? பதவி உயர்வு. ம். தன்ட்ரா தன்ட்ரான்னா பதவி தந்திரா உயர்வு. தந்திரா. தண்ணீர் தன் தண்ணீர் சொல்றோம் தன் இல்லைங்களா, தந்திரா. தண்ணீர் தன் தன்ட்ரா. தந்திரா. தன்னுக்கு பக்கத்துல ரா சேர்த்துக்கணும். தன்ட்ரா. ஆமா ஆமா. சதீஷ் ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், பாலகிருஷ்ணன் சார். சொல்லுங்க ஐயா. ஐயா 2 நாள் முன்னாடி வணக்கம். வீடியோவே வரல விநாயகர் உங்களுக்கு. நல்வாழ்த்துக்கள். சொல்லுங்க. விநாயகர் சதுர்த்தி விநாய நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா சதீஷ் ஐயா, 2 நாள் முன்னாடி நீங்க ரேகி கிளாஸ் வீடியோ வரல. இல்ல, அது வீடியோ போடாம விட்டேன் நானு. போட மாட்டீங்களா? சரி சரி. ரெக்கார்டிங் போடல. ரெக்கார்டிங் இல்ல, என்ன தெரியலன்னு விட்டேன் நானும். முக்கியமான ஒரு 5 சிம்பிள் மட்டும் இப்போ பயிற்சி பண்ணலாம் ஐயா. ம். தலை, நெற்றி தலை, பகுதி, பகுதி. அதுக்கப்புறம் வந்து விசுக்தி சக்கரா, அதுக்கப்புறம் ம். ஹார்ட் சக்கரா, அதுக்கப்புறம் நாவி சக்கரா. இதுக்கு வந்து பயிற்சி பண்ணலாம். முதல்ல வந்து சுக்ரே, அதுக்கப்புறம் வந்து சைஹைகே, ஆன்சா ஜாஷானன், அதுக்கப்புறம் தனவிரிக்ஷா, அதுக்கப்புறம் வந்து ஜொனார் ஜோரே. இந்த 6 சிம்பிள் நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 10 நிமிஷம் பண்ணும். எல்லாமே 21 முறை. 21 முறை சொல்றதுக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 4 விரல் இருக்கு இல்லைங்களா, 4 விரல்ல வந்து 5 முறை சொன்னாக்க 20 வந்துடும். ஒரு முறை வந்து ஒரு விரல்ல சொல்றோம். சுக்ரே. இது வந்து 4 முறை சொல்லியாச்சு. அது மாதிரி 5 முறை சொல்லணும். சுக்ரே. இப்போ 5 முறை சொல்லியாச்சு. கடைசியா ஒரே ஒரு முறை சுக்ரே. அவ்வளவுதான். அப்போ சொன்னீங்கன்னா 21 வந்துடும். முறை சொன்னா 1. என்னங்க ஐயா? சுக்ரேன்னு சொன்னா ஒரு பாயிண்ட். ஒரு முறை சொன்னா 1. சுக்ரே ஒரு பாயிண்ட். ஆமா. அதான் 4 விரல். அதை வந்து 5 வாட்டி கவுண்ட் பண்ணுங்க. கடைசியா ஒரு வாட்டி பண்ணீங்கன்னா சரியா போடும். 21 முறை வந்து. இப்போ அது மாதிரி வந்து இந்த முக்கியமான சிம்பிள் மட்டும் நம்ம இப்போ 7 சிம்பிள். சுக்ரே, சைஹைகே, ஆன்சா ஜாஷானன், அதுக்கப்புறம் வந்து தனவிரிக்ஷா, ஜோரே, ஜொனார், மோட்டார் ஜனர். இதுவரையும் நம்ம இப்போ பயன்படுத்தலாம்.
1 2 3 4 5 6 6 சிம்பிளுங்களா? சுக்ரே 1. அதான் 6 சிம்பிள். ஆமா, சுக்ரே, சைனைகே, சைனைகே, அன்ஷகேஷானின், ஆன்சஜாஷன், தனவிரிச்சே, ஓசன்னா, ஜோரே, ஜோரே, ஜனார், ஜோனார், தனவிரிக்ஷா. 7 ஜனவரிஷா. சிம்பிள். அது அது ஜனாரன். ஓ, ஜோரு வேற ஜனார் வேற இல்ல. ரைட் ஜோரே ரைட். வேற, ஜொனார் வேற. ஜோரே வந்து வலிக்கு, ம் ஜொனார் வந்து அடைப்புக்கு. ஜொனார் வந்து வலிக்கு, ஜோரே வந்து அடைப்புக்கு. ம் மோட்டார் ஜனார் வேற. மோட்டார் ஜனன் இப்ப சொல்லணும். மோட்டார் ஜனன் வந்து கிருமி, வைரஸ் வெளியேற்றுறது. அதுக்குதான், அதாவது அதுக்கும் ஜனார் இதுக்கும் ஜனார் வருது, அதனால கேட்டேன். இது வந்து ஜொனாரு, அது வந்து ஜொனான். ஜனோன். ஜொனான், மோட்டார் ஜனான். ம் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப கை தேய்ச்சி தலை மேல கை வச்சுக்கணும். சகசிராரால இருந்து மூலாதாரம் வரைக்கும் ஒரு சக்கராவை கொடுத்துட்டே போகணும். சுக்ரே 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 Chukre 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 तो सही है कि 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 பான்சா ஜாஷான்னு சொல்லுவோம். சைகைக்கு வந்து ஆக்ஞா சக்கரால மட்டும்தான் கொடுக்கணும். நரம்பு தளர்ச்சி, நினைவாற்றல், படைப்பாற்றல் இதுக்கெல்லாம் வந்து அது பயன்படும். தீய எண்ணங்களை வந்து அழிக்கக்கூடிய ஆன்சா ஜாஷானு நான்சா ஜாஷானு நான்சா ஜாஷானு நான்சா ஜாஷானு இது வந்து கர்ம வினைகள் தீர்க்கிறதுக்கு எல்லா விதமான நோய்களையும் குணப்படுத்தும். முக்கியமா வந்து கேன்சரை வந்து குணப்படுத்தும்.
Answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane. Answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane. Answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane. Answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane. Answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane. Answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane. Answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane, answer Jashane. இப்போ அப்படியே ஹோசன்னா சிம்பிள் நெத்தியில வரைங்க. இந்த ஹோசன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோம்பல் தள்ளி போடுறது இதெல்லாம் வந்து நீக்கிடும். ஒரு வேலையை எடுத்து செய்யணும் அப்படின்னாக்க சோம்பல் வரும், அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். அதை வந்து நம்ம நீக்கிடும். முக்கியமாக சொல்லணும்னா சோம்பேறித்தனத்தை வந்து ஒழிச்சிடும். ஹோசனா 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 ஹோசனா. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய தீவிரமாக இருக்கக்கூடிய நோயை வந்து குணப்படுத்தும். ஹோசனா 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 ஹோசனா. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பண தேவைகள் வந்து பூர்த்தி செய்யக்கூடியது தனவிருட்சம். அது செய்யலாம். தனவிருட்சம் அப்படியே நெத்திலே வரையலாம். தனவிருட்சம் சிம்பிள். Danavarix, 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 Danavarix. Danavarix, 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 Danavarix. நெத்தியில லெஃப்ட் சைடு ஹார்ட்ல, அதுக்கப்புறம் வந்து நாபி சக்கரம் தொப்புள் வயிற்றுக்கு மேல. Danavarix, 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 Danavarix. Danavarix, 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 Danavarix. Danavarix, 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 Danavarix. அதுக்கப்புறம் வந்து ஜோரே சிம்பல் அடைப்பு சம்பந்தமான எல்லா சுகர், பிபி, ஆஸ்மா, மலச்சிக்கல் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஜோரே சிம்பிள் கொடுங்க. தலைப்பகுதியில் கொடுங்க. ஆக்ஞா சக்கரத்தில் ஜோரே 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 Jore 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 jore
Jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore Jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore Jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore Jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore Jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore Jore jore jore jore jore jore jore jore jore jore jore jore அப்புறம் ஜொனார் சிம்பல் கர்ம வினைகள் தீர்க்கக்கூடியது குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய நோயை வந்து குணப்படுத்தக்கூடியது ஜொனார் 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 கடைசியில் மோட்டார் ஜொனான் முதல்ல மோட்டார் 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 சொல்லணும் அதுக்கப்புறம் ஜொனான் 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 சொல்லணும் நெத்தில கை வச்சு சொல்லணும் motor 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 janan 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 motor 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 janan கடைசியா வந்து ஷுப் சொல்லிட்டு முடிச்சேன் மூன்று முறை ஷுப் சொல்லிட்டு முடிச்சேன் அந்த ஜனார் சிம்பிள் இன்னொரு முறை காட்டுங்க சார். ஜொனாரா ஜனார் ஜனார் என் மனசுல பதிய மாட்டேங்குது. ஜெட் மாதிரி இருக்கும் ஐயா. ஓ அந்த எட்டு மாதிரி இருக்காங்களா? ஒரு பக்கம் 2 ஒரு பக்கம் 3. ஆமா இது வந்து எல்லா விதமான வழிகளுக்கு வந்து பயன்படும். ஒரு 5 நிமிஷம் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. மறந்துட்டு அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. வணக்கம் ஐயா. வணக்கம். அடுத்தவங்களுக்கு இந்த மோட்டார் சோனார் கொடுக்கும்போது அவங்க நெத்தியில கை வச்சு சொல்லணுமா? ஆமா, டிஸ்டன்ஸ் ஹீலிங்ல கொடுக்கறதா இருந்தா நீங்க வந்து ஆன்சா ஜஷானேன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் ஹீலிங்லயே வந்து மோட்டார் ஜனன் கொடுத்துடலாம். பக்கத்துல இருக்கும்போது ஏன் பக்கத்துல இருக்க நீங்க நெத்தியில அவங்களுக்கு வரைஞ்சிட்டு அப்படியே சொல்லுங்க. சரி, நம்மளுக்கு ஹீலிங் கொடுத்துக்கணும். கவசம் நம்மளுக்குன்னா நெத்தியில வரைஞ்சிக்கலாம், எல்லா சக்கராஸ்லயும் வரையலாம். சரிங்க. सर्वे भवन्तु सुखिनः.
सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பது என்று வேறொன்று முறையும் பண்ணலாம். இப்போ நாளைக்கு நம்ம சிவசிவ அன்பைக்குள்ள கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் நாளைக்கு அங்கே வந்துடலாம். நாளைக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை மறுபடியும் நமக்கு மாடர்ன் ரேகிக்குள்ள நைட்டு 9 இல்லை 9:30. சில நாள் வந்து கிளாஸ் வச்சிடறாங்க. லேப்டாப் வந்து எங்கள் பொண்ணு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது லேப்டாப் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. 9:30 கூட ஆகிடுது. அதனால் ஃபோனில் வந்து அவ்வளோ வந்து கன்வீனியன்ட்டாக இல்லாதனால 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கிளாஸ் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால வந்து பிரபஞ்ச சக்தி நமக்கு எப்போ அனுமதி கொடுக்குதோ அப்பதான் நம்ம என்னதான் திட்டம் போட்டாலும் அது வந்து நடக்காது. அப்படி இல்லைங்க, எது முந்தியோ அது முந்தி. அது தப்பு இல்லை. எது முந்தியோ அது முந்தி பண்ணணும். அது அவங்களுக்கு வந்து பொருளாதாரம். ஆமா ஆமா, அது எதிர்காலம். அதனால அது முடிட்டு. ஆமா, அது எதிர்காலம் இல்ல. ஆமா, அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், தப்பு இல்லை. கிளாஸ் நிறைய செஞ்சுக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.